சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இப்போ நம்ம ஜனநாயகன் மூவியில் விஜய் சாரோட பொண்ணாக நடிச்சிருக்காங்க. எஸ் த ஒன் அண்ட் ஒன்லி லித்தன்யா என்கிற விஜி. அவங்களோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் அவங்க வீடு. நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு ஹோம் டூர் அண்ட் நம்ம தளபதி சார் நடிச்சிருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் ஹாய் ஹாய். வணக்கம் வணக்கம். ஃபோட்டோவா இல்லை ஒரிஜினலாக தெரியலையே, அதே மாதிரி கரெக்டாக இந்த ஃபோட்டோ எடுத்து இங்கே மாட்டிடலாம். சூப்பர். இல்லை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். உங்கள் 3 பேரையும் மீட் பண்ண ரொம்ப ஹாப்பி. பேரண்ட்ஸ் இங்கே 3 குழந்தைங்க இருக்கீங்க. வீட்டில் குழந்தைங்களே இல்லை, எல்லாருமே வந்து குழந்தைங்க மாதிரி சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க. எப்படி பாரு தெரியல, உங்களை மாதிரியே எல்லாம் அழகாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு வீடை பற்றி சொல்லுங்கள் பிரதர். எவ்வளோ வருஷமாக இந்த வீட்டில் இருக்கீங்க? நீங்கள் வந்து 2.5 years ஆகுங்க. ஓ 2.5 years இருக்கீங்க. ஓ அதுக்கு முன்னாடி இங்கே இருந்தீங்க? சென்னை தானே? முன்னாடி சென்னையில் தான் இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக நேட்டிவ் வந்து எங்களுக்கு தஞ்சாவூர் பேராவூர்னின்னு ஒரு. சூப்பராக இருக்குது வீடு மொத்த பட்ஜெட் எவ்வளோ இருக்கும்? இங்கே பட்ஜெட்டு ஒரு 1 crore ஆச்சு. 1 crore ஆச்சு. ஓ சூப்பர். 1 crore வர்த்தா இருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த வீடு பிளான்லாம் யார் பண்ணது? பாப்பா பிளானா, உங்கள் பிளானா? இல்லை உங்கள் பிளான் இல்லையா? என் பிளானும் இல்லை. உங்கள் பிளான். அப்புறம் அவரும் சொல்லுவாங்க என் பிளானும் இல்லை. ஆக்சுவலாக உண்மையானா என் பிளானும் கிடையாது. அது ஏன்னா பில்டர் வந்து ஆல்ரெடி ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நிறைய வீடு பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. அப்போ இங்கே வந்து பார்த்துட்டு நல்லா பெட்டராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ அதனால் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு மற்றபடி இந்த இன்டீரியரு டைல்ஸு இந்த திங்ஸு டோரு இதெல்லாம் நாங்கள் பார்த்து பண்ணோம். மற்றபடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. மற்றபடி அப்புறம் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் நம்ம சொன்னோம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர். நல்லா இருக்கு. யூஸ்வலாக இப்போ நம்ம ஹால் தானே பெருசாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நாங்கள் பார்த்த வீடு எல்லாமே வந்து உள்ளே போனோடனே முடிஞ்சிற மாதிரி இருந்தது. ஓகே. இது வந்து எங்களுக்கு ஹால் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஹாலே பேசுகிறோம். ஃப்ரண்ட்லேயே வந்து கார் பார்க்கிங் இடம் அழகாக இருக்குது. அப்படி இங்கே ஹாலு, அப்படியே ஓப்பன் கிச்சன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிச்சனும் நல்லா இருக்குது. அண்ட் இங்கே ஒரு பெட்ரூம். ஆமாம். அப்புறம் மேலே போனீங்கன்னா மேலே 2 பெட். ஓகே. பார்த்தலாம் வந்தோடனே இங்கே ஒரு டைனிங் டேபிள், அப்புறம் இந்த பக்கம் ஒரு சோஃபா, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிவி யூனிட் தான். அப்படி மேலே ஃபுல்லாக அவார்ட்ஸ் அடிக்க வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினதா எப்படி? நான் சம்பாரிச்சு பாத்தீங்களா, உழைச்சி வாங்கியிருக்கேங்க. ஜெயிச்சு வாங்கியிருக்கீங்க என்னோட கப்பு. சூப்பர். அப்போ வந்து இது ஃபுல்லாவே உங்களோட தானா, இல்ல அம்மா தான் அப்பதான் கலந்துருக்கா? அது மட்டும் தான் அம்மாவோடது. எங்க நடுவில் இருக்கே அது அம்மாவோடது, அது அப்பாவோடது. மற்றதெல்லாம் உங்களுக்கு தானா? எல்லா அமௌண்ட் நீங்க தான் வாங்கியிருக்கீங்க? ஆமா. சூப்பர். சிலது டான்ஸ்ல வாங்கினா, சிலது ஆக்டிங்ல. ஓ டான்ஸ் ஆக்டிங் ரெண்டுமே பண்ணுவீங்களா? பாட்டு பாடுவீங்களா? பாட்டு மட்டும் கிடையாது, டான்ஸ் ஆக்ட் பண்ணுவீங்க. ஆமா. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம தளபதி விஜய் சார் நடிச்சிருந்தீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் தளபதியை பார்த்தோன்னே எப்படி இருந்தது? என்ன ரியாக்ட் பண்ணீங்க நீங்க? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்படியா? பார்த்தோன்னே போய் பேசுனீங்களா? என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே வந்து இவ்வளோ நேரம் டிவியில் பார்த்தோமே, ஃபஸ்ட்டு தடவை நேரில் பார்க்கும் போது கொஞ்சமாக பயமாக இருந்துச்சு. லைட்டு பயமாக இருந்துச்சா? அப்புறம் எப்படி போய் பேசுனீங்க ஃபர்ஸ்ட்? அவங்க வந்து ஹாய் சொன்னாங்க. அப்படி வந்து ஹாய் சொன்னாங்களா? ஓகே. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது பூஜை நடந்துச்சா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்? ஓகே. ஸ்பாட்டில் வந்து ஹாய் சொல்லி உன் பேர் என்ன அதெல்லாம் கேட்டு வந்து அப்புறம் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. கிஃப்ட் கொடுத்தாரா? தளபதி கிஃப்ட் கொடுத்துருக்காரு. என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? கிஸ் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து கிஃப்டா? ஆமா. சூப்பர்ப்பா. கிஸ் கொடுத்து ஹக் பண்ணாரு. சூப்பர். அப்புறம் நான் உன்னை மிஸ் பண்ணேன்னு சொன்னாரு. லாஸ்ட்ல வந்து மிஸ் பண்ணுவேன். ஒரு ஸ்கெடியூல் முடிஞ்சு போறப்பயுமே அப்படிதான் சொல்லுவாங்க, அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ இந்த நான் அப்புறம் ஒரு கிஃப்ட் கொடுத்தேன், டைரி மில்க் கொடுத்தேன். விஜய் சார் டைரி மில்க் கொடுத்தீங்களா? ஓ சூப்பர். சார் கிஃப்ட் கொடுத்தீங்க, எனக்கு நீங்க கொடுத்ததே நான் கொடுத்துறேன். ஓ ஆக்சுவலி நான் ஒரு gift கொடுத்தா திருப்பி கொடுக்குறேன்றீங்க, கரெக்டா? அதே டைரி மில்க் நான் வந்தோட டைரி மில்க் கொடுத்து அதே திருப்பி ரிட்டர்ன். சூப்பர். சரி, விஜய் சார் கூட நடிச்சிங்கல்ல, அதுல வந்து மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்த இது நான் மறக்கவே மாட்டேன். அவரோட விளையாண்டது. அவரோட விளையாண்டீங்களா? என்ன விளையாண்டீங்க அவர் கூட? சும்மா அந்த யோகா மேட்ல வந்து பண்ற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அதுல வந்து சும்மா இந்த
ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா கொஞ்ச நேரம் இருந்துச்சு. ஓ வச்சா அப்படி இருந்துச்சா? அது மாதிரி சும்மா இப்படி அமுத்தி விளையாண்டோம். ஓ அது விஜய் சார் கூட விளையாண்டாரு. ஓகே. அப்புறம் அவரோட கண்ணாடி கொடுத்தாரு. அவரோட கூட சுண்டுகள் கொடுத்தாரா? இருக்கா இப்போ அது? இல்லை என்கிட்ட இல்லை, சும்மா போட்டு பார்த்து கொடுத்தேன். ஓ அந்த போட்டு பார்த்து திருப்பி அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆஹா சூப்பர்ப்பா. அப்புறம் அவர் கையில் அந்த டேட்டூ இருந்துச்சு, டிவிகே டேட்டூ. ஆமாம். அதுக்கு மேலேயே எழுதினேன். நீங்கள் பெண்ணில் எழுதுனீங்களா கையில் எழுதுனீங்களா? சும்மா கையில் அச்சு மாதிரி எழுதி டேட்டூவில் வந்து சும்மா அச்சு மாதிரி எழுதிங்க. டிவிக்கு எழுதிருந்தீங்களா? அது வந்து அவர் எதுவுமே கண்ணுக்கல அங்கே பேசிட்டு இருந்தார். அவர் பாட்டு பேசியிருந்தாரு, நீங்கள் பாட்டு டிவிக்கு எழுதிருந்தீங்க. ஆஹா சூப்பர். சரி வேற என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில்? இந்த விஷயம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன்னா என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க? ஆக்டிங் தான். அப்படியா? செம்மையா நடிச்சாரா? எந்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவர் நடிச்சதுல? எந்த சீன் சூப்பரா நடிச்சாரு? நான் உனக்கு அம்மாவா இருக்கேன், அந்த சீன் நல்லா நடிச்சேன். ஓ அந்த சீன் நல்லா நடிச்சுட்டாங்களா? ஓ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஓ இதில் வந்து வேற யாரும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மற்றவங்க கிட்டலாம் பேசுனீங்களா? வினோத் சார் கிட்ட, ஜிவிஎம் சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஓகே இதில் இந்த இதில் உங்களுக்கு இந்த செட்டில் யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? விஜய் சார் தான். விஜய் சார். அப்புறம் ஹெச்பி வினோத் சார். ஹெச் வினோத் சார் அவர்கிட்ட பேசுனா எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கும். சேஃப் ஆகிட்டாங்க. ஒருத்தரை விடாம எல்லாருமே பிடிக்குமா? இல்லை அம்மா ஏதாவது சொல்கிறாங்களா, கிள்றாங்களா? அப்போ உங்களுக்கு நடிக்கிறதுலாம் பிடிக்கும், எது சொன்னால் நடிச்சிருவீங்க. எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அழுகிற சீனா, சிரிக்கிற சீனா, இல்லை வந்து காமெடி சீனா, எது உங்களுக்கு நடிக்க ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அந்த பப்பட் சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் வீசிங் எடுத்துகிட்டு இருப்பேன், அப்போ வந்து அங்கே பாருன்னு சொல்லி ஒரு பப்பெட் வந்து காட்டுவாங்கல்ல. ஓகே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீன். சூப்பர் சூப்பர். வாவ் சூப்பர். சரி இப்போ வந்து படத்தை பற்றிலாம் பேசிட்டோம், இப்போ நம்ம வீடை பற்றி அப்படியே பேசிட்டே போயிடலாமா? உங்களுக்கு இந்த வீட்டில் எந்த ரூம் ரொம்ப பிடிக்கும்? ஹால், பெட்ரூம்? உங்கள் ரூம் தான். ஏன் உங்கள் ரூம் பர்டிகுலரா? ஏன்னா அங்கே தான் நிறைய டாய்ஸ் இருக்கும். நிறைய டாய்ஸ் இருக்குது, ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே அதுவும் போய் பார்த்துரும். ஓகேவா? இந்த பக்கம் ஹாலில் பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்போ எடுத்தது? இது யார்? ஆமாம் அதனால தான். அது என்னோட 5 வயசில் எடுத்தது. 5 வயசுலையா? 5th பர்த்டேக்கு எடுத்தது. இது யார்? இது க்யூட்டாக இருக்காங்களே, கொஞ்சம் பப்ளியாக இருக்கீங்களே. லைட்டா. வாவ். இது அப்பா கூட எடுத்திருக்கீங்க? எந்த இடத்துல? இது ஒரு 7 மணிக்கு எடுத்தது. டைமிங் வரைக்கும் ஞாபகம் இருக்கா? அது என்னன்னா ஒரு மத்தியானத்துலேருந்து அடுத்த நாள் காலையில 7 மணிலேருந்து அடுத்த நாள் 7 மணி 3 o'clock ஆஃப்டர்நூன் போயிட்டோம். ஓகே. அப்போலேருந்து அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் கண்டினியூஸாக போச்சு ஒரு பைலட் ஃபிலிம்காக. ஓகே. அங்கே அந்த பைக் இருந்தது, ஸோ அங்கே எடுக்கலாம் ராயல் அப்படின்னு சொல்லி. ராயல் என்ஃபீல்டு இல்லை, எமகா RX. இல்ல அப்படிதான் போட்டுருந்துச்சு அதுல. இல்ல எமகா நல்லா வச்சிருக்கீங்க. எமகா RX. ஓகே ஓகே. இங்க டாய்ஸ்லாம் அடிக்கிருக்காங்க, இதெல்லாம் உங்க டாய்ஸ்? அதெல்லாம் இது எனக்கு சுந்தரி அழகா சார் கிஃப்ட் பண்ணது. அழகா சார் டைரக்டர். அது ரெண்டுமே அவங்க இதுவும். அப்புறம் அவங்க இந்த மக்கு பர்த்டேக்கு அவங்களோட ஃபோட்டோஸ் மெமரிஸ்லாம் போட்டு. ஓ சுந்தரி டைரக்டர் சார் வந்து உங்களுக்கு gift கொடுத்துருக்காரு. ஆமா. சூப்பர்ப்பா. ஹாப்பி பர்த்டே தமிழ் பாப்பா. இதில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ். ஓ அதில் உங்கள் நேம் தமிழ், அதனால் அவங்க நீ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக. இது யார்? இங்கே ஒரு பாப்பா இருக்காங்களே, அது என் கசின். உங்கள் கசினும் நீங்களும்? ஓ சூப்பர் நைஸ். அப்படியே சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. இங்கே வந்து உங்களோட இது நான் ஊட்டியில் எடுத்தது. இதுங்களா? ஆமாம். இது ஊட்டி. இந்த ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள். இது நீங்கள் பிறக்கும் போது எடுத்த ஃபோட்டோ? ஆமாம். சூப்பர். அப்புறம் நீங்கள் இது பர்த்டே அப்போ. இது யாரோட பர்த்டே அப்பா? உன் பர்த்டே அப்பா? குன்றத்தூர் கோயிலுக்கு போயிருந்தேன். முருகர் கோயிலேருந்து எடுத்திருக்கீங்க. அது ஃபஸ்ட்டு டிவி சீரியலில் வந்து அந்த ஃப்ரேம். ஓ ஃபஸ்ட்டு ஃப்ரேமா? ஏய் சூப்பராக கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்பா உங்கள் மம்மி. அது அந்த மோனா அந்த பொம்மை வந்து எனக்கு கேபிமா கொடுத்தது. ஓ கேபிமா கொடுத்தாங்களா? சுந்தரி கேபிமா கொடுத்தாங்களா? ஏய் சூப்பராக இருக்குப்பா. அவங்க ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. கேட்டா சரி பத்திரமா வச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டா. ஓ நல்லா இருக்குதோ. அது என்னோட டான்ஸ் அப்போ எடுத்தது. என்ன டான்ஸ் ஆடினீங்க நீங்கள்? அது ஏதாச்சும் அது வந்து நான் சொன்னல என்னோட டான்ஸ் கிளாஸில் ஸ்டேஜில் ஆடுவேன். அது அந்த ஃபோட்டோ. ஸோ இப்போ வந்து பிறந்த ஃபோட்டோ, அப்புறம் நாங்கள் லவ் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து லவ் டான்ஸிங், அதுக்கப்புறம் ஆக்டிங், லவ் ஆக்டிங் எல்லாமே ஒரு ரெசின் ஆர்ட்லேருந்து எங்களுக்கு அது இது பண்ணி கொடுத்துருவோம். ஓ சூப்பர். அவள் பிறந்த டேட் இருக்கும், எவ்வளோ வெயிட் இருந்தா, எவ்வளோ. ஆமாம் இதோ இருக்கு எல்லாமே. ஓகே டேட்டு, டைமு, கேட்டி, வெயிட். ஆமாம் 2.25. இப்பயும் அதே கேஜ் தான் இருக்கீங்க.
17 இருக்கேன் நான். 17 சூப்பர். இங்கே ஃபுல்லாக அவார்ட்ஸாக இருக்குது. இந்த அவார்ட்ஸில் எந்த அவார்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான அவார்டு? ஸ்டேட் அவார்ட். ஸ்டேட் அவார்டு எதுக்காக வாங்கினீங்க ஸ்டேட் அவார்டு? சுந்தரிக்காக. சுந்தரிக்காக. சீ, ஞாபகம் இருக்கா ஸ்டேட் அவார்டு நீங்கள் போய் வாங்கும்போது ஞாபகம் இருந்துச்சா? வாங்கும்போது ஞாபகம் இருக்கு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இது தானே. ஓகே, இப்போ ரீசெண்டாக February-ல தான். பிப்ரவரி வந்து தெரியும், அதனால ஞாபகம் இருக்கு. ஓ சூப்பர். அதுக்கப்புறம் சுந்தரி வந்து 1000 எபிசோட்ஸ்க்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் டான்ஸ்க்காக வாங்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் தான். அப்புறம் அந்த சப்ஜெக்ட் டாப்பர். ஆமாம். சப்ஜெக்ட் டாப்பரா? ஸ்டடீஸ்லேயும் நீங்கள் தானா? ஆமாம், அது லைட்டாக அப்பப்போ ஒரு வாங்குவீங்க. எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி. எவ்வளோ கொஞ்சம் கம்மினா? ஒரு 30க்கு 25 வாங்கி. 30க்கு 25 கம்மியா? 100க்கு 25னா கம்மின்னு சொல்லலாம். ஐயோ 25க்கு 30. இல்லை 30க்கு தான் 25. நீ சொன்னது தான் கரெக்டு தான், நீ சொன்னது கரெக்டு தான். எக்ஸாம் பேப்பர் எங்கே? அது சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணிட்டாங்க. எஸ். சரி, உங்களோட ஆம்பிஷன் என்னதுப்பா? நான் ஒன்று ஆசைப்படுறேன். டாக்டர் ப்ளஸ் ஆக்டர். எஸ். ஓகே, என்ன டாக்டர்னா ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள்? கார்டியாலஜிஸ்டா? அதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல. அதெல்லாம் முடியாது, டாக்டர் மட்டும் முடிவு பண்ணிடுவீங்க. ஆமா. ஓகே சூப்பர். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. ஓகேவா? தேங்க் யூ. ஓகே ஓகே. அப்படியே இந்த பக்கம் வந்து ஒரு ட்ரீ மாதிரி அழகா. அது எனக்கு கேபிமா கொடுத்தது. ஓ, கேபிமா கொடுத்ததா? பர்த்டே கொடுத்தாங்களா இல்லை இல்லை முடியும்? வீடுக்காக வாங்கினதுக்காக. இது யாரோட பெட்ரூம் இது? இது கெஸ்ட்டுக்கு. ஓ, கெஸ்ட். எங்களை மாதிரி கெஸ்ட்லாம் வந்து தங்குறதுக்கு பெட்ரூம். ஆனால் இங்கே வந்து மோஸ்ட்டாக உங்களோட திங்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே ஸ்டடி டேபிள் இருக்குது, நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. அது வந்து என்னோட ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ் இவ்வளோ புக்ஸ் இங்கே வச்சிங்கன்னா ஸ்கூலுக்கு என்ன எடுத்துகிட்டு போவீங்க? இங்கே இவ்வளோ இருக்க ஸ்கூலுக்கு என்ன எடுத்துகிட்டு போவீங்க? டைம் டேபிள் வைஸ் எடுத்துகிட்டு போவீங்களா? ஓ, பக்கத்தில் பேக் இருக்குது, ஸ்கெட்சு, எல்லாமே உங்களுக்கு தானா? எப்பா, நல்லா ட்ரா பண்ணுவேன். ஓ, நல்லா டிராயிங்லாம் வருவீங்களா? ஏய் சூப்பர். இங்கே வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு? ஆமாம். ஓ, மேக்கப்லாம் பண்ணுவீங்களா? அவதான் மேக்கப் பண்ணு. ஃபுல்லாகவே அவங்க தான் மேக்கப். சரி, நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா மேக்கப்புக்கு? அம்மாவா? நந்தா. வாப்பா, என்கிட்ட அதுதான் அம்மா கற்றுக்கிட்டாங்க. அப்படியா? என்ன கற்றுக்கிட்டேன், அவளை வச்சு தான் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயமா சொல்லி கொடுப்பீங்களா? ஏய் சூப்பர்ப்பா, எல்லாம் நான் கற்றுருக்காங்க பாருங்களேன். சரி, ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நடித்த சீரியலு மூவிஸ்லாம் பார்த்து என்ன சொல்லுவாங்க? நல்லா நடிக்கிற சொல்லுவாங்க. எங்கள் பாட்டிலும் நைட்டு ஃபுல்லாக உன்னோட சீரியல் தான் ஓடிட்டு இருக்கோம் சொல்லுவாங்க. ஸ்கூல்லையா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சூப்பராக. மேம்லாம் என்ன சொல்லுவாங்க? மேம் இப்போ நான் சும்மா நடந்து எங்கேயாவது இப்போ போனேன்னா சும்மாவே கூப்பிட்டு நல்லா நடிக்கிற சொல்லுவாங்க. நீ என்னெல்லாம் மூவிஸ் பண்ணியிருக்க கேட்பாங்க. நல்லா மூவி பண்ணியிருக்க சொல்லுவாங்க. ஓ சூப்பர். அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எல்லாருமே. அப்போ கெத்தாக இருக்கும்ல? எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஃபீலிங் வெரி ஹாப்பி. வாவ் சூப்பர். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் நிறைய. ஓகேங்களா? ஓகே. சரி, போய் அடுத்த ரூம் பார்க்கலாமா? கிச்சன் போய் பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது கிச்சனு. கிச்சனில் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்களே, ஏற்காடு, மலேசியா, ஊட்டி, இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்த கலெக்ஷன்ஸா? ஆமாம். ரீசெண்டாக எந்த ஊருக்கு போனாலும் போயிட்டு வந்து இப்போ அந்த ரீசெண்டாக எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் கலெக்ட் பண்ணணும் எங்கே போனாலும் அப்படின்னு. ஒரு மெமரிஸாக இருக்கும்ல, அந்த ஊருக்கே போயிட்டு அந்த மாதிரி இருக்கும். நைஸ், நல்லா இருக்கு. மலேசியா முருகர் கோயிலாம் போயிருப்பீங்களா? பட் அது ஆடியோ லான்ச்சுக்கு, ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்பே எங்களுக்கு வந்து அதுதான். ஓ செம்மையா இருந்துச்சுல. எப்படி இருந்துச்சு மலேசியால? அவ்வளவு க்ரௌட் நடந்தது. எனக்கு விண்டோ சீட்டே இல்ல, நானே வேற சீட் வேணும் சொல்லி விண்டோ சீட் அங்க போவோம்ல நம்ம அந்த புக் பண்றதுக்கு. அப்போ சொன்னப்போ இது ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப், பாப்பாக்கு ஆசைப்படுறாங்க பார்க்கணும், அதனால அவங்க விண்டோ சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஓ சூப்பர். ஆடியோ லான்ச்ல எப்படி இருந்துச்சு மலேசியால? இருந்துச்சு சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு பெரிய க்ரௌட்ல நீங்க மேலே ஏறினீங்க இல்லைங்க? ஆமா, என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வந்து அம்மா ரெண்டு பேரும் சொன்னாங்க, அப்புறம் நீ மட்டும் போ அப்படின்னு சொன்னாங்க. அம்மா முகத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்துச்சு. இவ்வளவு ஓப்பனா சொல்றாளே பாப்பா. அப்புறம் நீங்க போயிட்டு அம்மா கூப்பிட்டீங்களா? நான் அம்மா கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டா. அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க போல, தனியா கூப்பிட்டா போக கூடாது, அம்மா கூட தான் வருவேன்னு சொன்னாங்க. கரெக்டா இல்லையா? அது என் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓ என்ன நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, அவங்க மட்டும் தான் போவாங்கன்னு நினைச்சேன். அப்ப வந்து சொன்னாங்க நீங்களும் கூட போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் போக சொல்றாங்க, ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே சரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாப்பா மட்டும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு எக்ஸைட்மென்ட் ஆயிடும், ஜாலியா ஆயிடும். அப்புறம் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்னை பார்த்துட்டு நான் அம்மா கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லி. தெய்வமே ரொம்ப நன்றி. நானே சொல்ல நினைச்சா இவளே சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல? 40,000 பேர் இருந்திருப்பாங்கல்ல? கண்டிப்பா, கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட மாதிரி ஏதோ அந்த
அவார்டெல்லாம் Guinness கின்னஸ் award. அவார்ட்லாம் வந்து Record. பண்ணாங்க. ஓ ரொம்ப எனக்கே சிவராச்சு. அப்படியா? ஓகே. ஆமா, ரொம்ப பயமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி பேசுனீங்க? சொல்லி கொடுத்தாங்களா இல்லை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்களா? எனக்கு வேற ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம். ஓகே. அப்புறம் வேற வேணா சொல்லு அப்படியே சொல்லிட்டாங்க. அங்க டைம் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து அந்த டைம்க்குள்ள பேசணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க பண்ணிட்டு அப்படின்னா வந்தீங்க. வந்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்க பேசி போட்டாங்க, இந்த மாதிரி என்னால் பேச முடியல டைம் இல்லாததுனால அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லி வீடியோ இன்ஸ்டால போட்டீங்க. இன்ஸ்டால போட்டு. ஆஹா சூப்பர், செம்மையா இருந்துச்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. அந்த ஹார்ட் மேக்னெட் நானே பெயிண்ட் பண்ணேன். ஓ அதில் அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் நீங்கள் தான் பண்ணீங்களா? இந்த ஃப்ரிட்ஜில் பூ போட்டதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பண்ணதா? அது ஃப்ரிட்ஜ்லேயே வந்தது இருக்கு. ஓகே. அங்கே 2 கை இருக்கே, அது நான் தான். உங்களோட கை தான் அது. சூப்பர், அழகா இருக்கு. அங்கே வந்து சிவா, ஃப்ரிட்ஜ் மேலே லித்து, குணா, உங்கள் 3 பேர் தான் அது லைனா. ஆமா. சிவா, குணா, லித்து. வாவ். இங்கே புத்தாலாம் இருக்கு. ஆமா. இது கிஃப்ட் வந்ததா? இல்ல நாங்க 2 புத்தா இருக்கு. ஓ சூப்பர், நல்லா இருக்குப்பா. ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. இது இது தாத்தா, அம்மாவோட அப்பா. அப்பா. இது நீங்க. ஓகே. இது வந்து நீங்க வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கினது. இது சூப்பரா இருக்குப்பா. த்ரில்லே பண்ணிருக்காங்களா? உங்க போட்டோ தானே இது? நைஸ், நல்லா இருக்கு. அது நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓ அங்க இருந்து அந்த வியூல இருந்து தெரியும். ஓ ஓகே. இது சுந்தரிக்காக வாங்கினது. சுந்தரிக்காக வாங்க. ஓ நைஸ். இப்போ வந்து இது யார் ரூம் இங்க? இது நான் என்னோட ரூம். இது உங்க ரூமா? மேல வந்துட்டீங்கன்னா இங்க ஒரு சின்ன ஹால் இருக்கு. மேல வந்து என்னோட இது இருக்கும். கபோர்ட் மேல என்னோட இது. ஓ உங்களோட மொமெண்டோஸ், ட்ராஃபிஸ் எல்லாமே. நல்லா இருக்குப்பா உங்க ரூம். இங்கேயும் ஃபுல்லாவே உங்களோட திங்ஸ் தான். விளையாட்டு சாமா, பேட்டு, பாலு, எஸ், கன்னு. கன்னு சுடுமா? தேவைப்பட்டா. தேவைப்பட்டா. இப்போ சின்ன பசங்க தான் விட்டுருங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்கே நம்ம பசங்க தான், அவங்க கேமரா ஷூட் பண்ணுற மாதிரி நீங்கள் கன்னில் ஷூட் பண்ணணும். ஓகே ஓகே. ஓகே. இது உங்களோட பெட்டு. இங்கே வந்து உங்களோட சின்ன டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. என் பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த எலிஃபண்ட். எது? அந்த பிங்க் அண்ட் கிரே. ஓ பிங்க் அண்ட் கிரே எலிஃபெண்டா? இந்த 2 ஃபோட்டோ இருக்கு. எது? அது இதில் கொடுத்தது அவங்களே பண்ணியிருந்தாங்க சுந்தரில். அதை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓ உங்களே கொடுத்துட்டாங்களா? இந்த ரூம் எப்போ யூஸ் பண்ணுவீங்க நீங்கள்? எனக்கு வந்து கெஸ்ட்டெல்லாம் வருவாங்க. அவங்க யாராவது சின்ன எனக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்தாங்கன்னா அவங்க கூட விளையாட. இப்போ விளையாடுறதுக்கு பிளேக்குன்னு தனியாக வரும். சூப்பராக இருக்குப்பா. அப்படியே எதிர்க்க பார்த்தீங்கன்னா பால்கனி அழகாக இருக்குது, வெராண்டா. அந்த எலிஃபண்ட் இருக்குல்ல, அது எங்கள் அம்மா ஊர்லேருந்தே அது ஓகேயா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து கொடுத்தாங்க. ஓ நல்லா இருக்கு. டாய்ஸ்லாம் யூஸ் பண்ணி விளையாடுவீங்களா? அந்த பிங்க், ஆமாம் யூஸ் பண்ணி விளையாடுவேன். அந்த பிங்க் வந்து எனக்கு அழகர் சார் கொடுத்தது. அழகர் சார் டேரக்டர் சார் கொடுத்தது. ஆமாம். இதில் வேறு என்ன செலிபிரிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க? வேறு எந்த டாய்ஸ், எந்த செலிபிரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க? எனக்கு மற்றது எதுவுமே இல்லை. ஓகே எல்லாமே இதுதான். ஆமாம். இது நீங்கள் தானா? தான். சூப்பராக இருக்குப்பா. இது எப்போ எடுத்ததுலாம் எனக்கு தெரியாது. பட் நீங்கள் தான் இது. ஆமாம். நைஸ், நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ரூமும் நல்லா இருக்கும் உங்கள் ரூமு. சரி பக்கத்து ரூம் போகலாமா? அது யார் ரூமு? அது நாங்கள் படுக்கிற இடம். ஓ நீங்கள் 3 பேர் இருக்கிற ரூம். ஆமாம். சரி வாங்க. இதான் வந்து நாங்கள் படுக்கிற ரூம். பெட்ரூம். நாங்கள் படுக்கிற ரூம். எஸ், லித்தனியா பாப்பா படுக்கிற ரூம் தான் பெட்ரூம். ஓகே நைஸ், சூப்பராக இருக்கு. பெட்ரூம் நீட்டாக இருக்கு. ரொம்ப வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சிருக்கீங்களே, ராரா யூஸ் பண்ணுற மாதிரி. அதான் சார் நீங்கள் வந்து சொல்கிறதுனால எல்லாமே நீட்டாக இருக்குது. அவ்வளோ பெட்ரூம் நல்லா பெருசாக தான் இருக்குது, ஸ்பேசியஸாக நல்லா சூப்பராக நல்லா இருக்கு. டெயில் கலருக்கு ஏற்ற மாதிரியே பெட்ஷீட்டை போட்டுருக்கீங்க. அப்படியா? ஆமாம், கிரே வித் ஒயிட் நல்லா இருக்கு. இங்கே ஒரு டிவி. நைட்டு நீங்கள் வந்து படம் பார்த்தா தூங்குவீங்க, கார்ட்டூன்லாம் பார்ப்பீங்களா? இல்லை, எனக்கு இப்போ ஏதாவது அனிமே மூவிஸ் பார்க்கணும் ஆனாலும் தூங்குற டைம் வந்தாலும் நான் இங்கேருந்து பார்ப்பேன். ஓ இங்கேருந்து பார்த்துட்டே தூங்கிடுவீங்க? ஆமாம். கீழே வந்து பெட்ஷீட்ஸ். ஓ பெட்ஷீட்ஸ்லாம் மடிச்சு உள்ளே வச்சிருவீங்க சேஃப்டியாக. ஓ நைஸ். இங்கே தான் நான் வந்து ஒரு ரூல் போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சு இதில் காலையில் எடுத்து இங்கே உள்ளே வைக்கணும்னு. ஓ இது நீங்கள் மடிச்சு வச்சது தானே? ஆமாம் தெரியுது. இது மிஸ்டேக்காக இருக்கும்போது தெரியுது. இது 2 அழகாக மடிச்சிருக்கு. இது மட்டும் வந்து இது நீங்கள் மடிச்சிங்களா? சூப்பராக மடிச்சிருக்கீங்க. அப்போ இது மட்டும் சுட்டி வச்ச மாதிரி இருக்கு. அது வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்தது. நல்லா சுட்டி வச்சுருக்கீங்க, பரவாயில்ல. இந்த ஏஜுக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம். நாங்களாம் அதெல்லாம் பண்ணவே மாட்டோம், அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம் தெரியுமா? நைஸ். தேங்க்யூ. உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்கு உங்களை மாதிரியே. தேங்க்யூ. ஓகே. நான் சொன்னேன்ல இந்த
மூவியில் ஜனநாயகனில் வந்து இது கொடுத்தாங்க. ஓ ஜனநாயகன் மூவில நிறையா கொடுத்தா? வந்து டாய்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணாங்க. ஓ அதுல வந்து அந்த டாயை வச்சு ஒரு இது ஆமா, இருக்கும். அது இருக்கு. Okay. அது மாதிரி வேற பொம்மை எல்லாம் வீட்ல இருக்கும்ல. ஓகே. போறப்பெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது கையோட கொடுத்து அனுப்பிடுவாங்க. அவங்களே கொடுத்துருவாங்க. அவங்களே கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கே. அப்புறம் எக்கச்சக்க பொம்மை அரவிந்தன் வந்திருக்கு. ஒரு அங்கிள் வந்து எனக்கு கிச்சன் செட் அங்கிள் இல்லாத ஏடியா சின்ன பையன் தான். ஓகே. அவ எல்லாரையும் அங்கிள்னு கூப்பிட்டு வெறுப்பேத்தியே எல்லாரையும் அங்கிள் அங்கிளே கூப்பிட்டுருக்கேன். ஆமா. என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்போ கிச்சன் செட் தான் வேணும் அப்படின்னு சொன்னான். அதனால எங்க இருக்கு அந்த கிச்சன் செட்டு? எல்லாம் அந்த கீழே கிச்சனா மாதிரி இருக்கா தானே அது? அந்த கிச்சன்ஸ் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு போல இருக்கு. இல்ல அது வந்து அந்த ரூம்ல இருக்கு. அந்த ரூம்ல இருக்கு கிச்சன் செட் அப்படியே இருக்கு. சூப்பர். அடுத்த வாட்டி என்ன பண்றீங்க? பெரிய பெரிய கேமரா, காரு அந்த மாதிரி கேளுங்க. கேமராவும் கார் எடுத்துட்டு வந்துருவோம். ஓகே ஓகே சூப்பர் நைஸ். அப்புறம் வந்து எனக்கு லாஸ்டா முடியும் போது எனக்கு சாக்லேட் மாலை கொடுத்தாங்க. அவங்க மாலை போட்டாங்க. ஆமா எல்லா சாக்லேட்டையும் கலெக்ட் பண்ணி அவளுக்கு மாலை மாதிரி போட்டாங்க. யார் போட்டது? ஏடிஸ். ஓ ஏடிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி சாக்லேட் மாலை போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஆஹா அந்த சாக்லேட் மாலை அன்னைக்கு காலி பண்ணியிருப்பீங்களே. இல்ல அது ஃபுல்லா திருச்சிக்கு சும்மா போயிட்டு வந்தோம். அதை எங்க அம்மா அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க. திருச்சியில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆஹா அவ்வளோ சாக்லேட்டை வேஸ்ட்டாக போச்சு. அடுத்த வாட்டி பத்திரமா வச்சுக்கோங்க கிஃப்ட்லாம். ஓகேவா? சூப்பர். ஓகே மமிதா பைஜு கிட்டலாம் வந்து பேசுனீங்களா ஷூட்டிங் ஸ்பாட்ல? பேசினேன். என்ன பேசுனீங்க? இப்போ வந்து எனக்கு கண்ணேமணி எடுத்தாங்கல்ல அங்கே தான் அவங்களுக்கும் எடுத்தாங்க. அதனால என்னை பார்த்தாங்க. ஓ 2 பேரும் பார்த்துக்கிட்டீங்க. சின்ன விஜய் பெரிய விஜய் 2 பேரும் பார்த்துக்கிட்டீங்களா? ஆமா. ஓ என்ன பேசுனீங்க? எப்படி தமிழில் பேசுனாங்களா மலையாளத்தில் பேசுனாங்களா? ஆஹா தமிழ் தான். தமிழ் பேசுனாங்களா? தமிழ்ல தான் பேசுவாங்க. ஓ நல்லா பேசுனாங்களா? என்ன சொன்னாங்க? நல்லா நல்லா நடிக்க சொன்னாங்க. ஓகே. அப்புறம் வந்து உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன சொன்னேன்? நீ அவங்கள பார்த்துருக்கியா மூவிஸில்? பார்த்தேன். என்ன மூவிஸில் பார்த்துருக்கேன் அவங்கள? டியூட்ல பார்த்தேன். டியூட்ல பார்த்து ஞாபகம் இருக்கா? ஓகே. அப்புறம் உங்களுக்கு அப்பாவா நடிச்சாரு கௌதம் வாசுதேவ் மேனன் சார். அவர் எவ்வளோ பேர் டேரக்டர் தெரியுமா? அப்ப தெரியாது. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரியும். அவர் என்ன பேசினார் உங்ககிட்ட? அவங்க கூட அந்த ஃபோன் பேசுற சீன்ல தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் சொன்னாங்க ஹாய் சொன்னாங்க, உன் பேரே கேட்டாங்க, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஓ சூப்பர். ஓவரால் சூப்பராக இருந்துச்சுல. சரி இப்போ கரண்டாக என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள்? இப்போ ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன். யார் கூட? கவின் மூவியா? ஏய் சூப்பர். ஓகே அது எப்போ ரிலீஸ் ஆகுது? இப்பதான் ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓ விஜயன்டனி சாரோட ஒரு விஜயன் சாரோட மூவி பண்ணிருக்கேன். என்ன படம் அது? அப்பா குட்டி. அப்பா குட்டி கூட ரிலீஸ் ஆக போகுது. ஆமா செகண்ட் லுக் நேத்து விட்டுருக்காங்க. அவங்களோட சாரோட பர்த்டேனால அன்னைக்கு செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓ ஆகஸ்ட் வருதா? சூப்பர். சரி உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, எனக்கு இவங்க கூட நடிக்கணும்னா யார் அது? இப்போ இருக்க ஆக்டர்ல விஜய் தான். ஓ இப்போ ட்ரீம் நிறைவேறிடுச்சு. ஆஹா ட்ரீம் நிறைவேறிடுச்சு அவ்வளோதான் அப்பனா. சூப்பர் சூப்பர். உங்களோட ட்ரீம் ரோல் என்னது? சினிமாவில் நீங்கள் வந்து என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் சினிமாவில்? விஜயோட பொண்ணா. விஜயோட பொண்ணா வந்துட்டீங்களே ஆல்ரெடி. நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஹீரோயினாக இருக்கணுமா இல்லை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கணுமா? எந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் ஃப்யூச்சரில்? எனக்கு வந்து தெரியல. பட் நல்ல ஒரு சினிமாவில் இருக்கணும் நீங்கள். பிடிச்ச கேரக்டர்ஸ் பண்ணணும். ஓகே சூப்பர். ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே இப்போ ஜனநாயகன் மூவியில் வந்து நடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மூவியில் நடிக்கிறது சான்ஸ் எப்படி வந்துச்சு அவங்களுக்கு? எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் வந்தது. நான் மாதிரி ஹெச் வினோத் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் 2 பேர் என்ன ஏதுன்னெலாம் கேட்கல, அவ்வளோ ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வருது அப்படிங்கிற போது, ஏன்னா அப்போவே T69ங்கிற ஒரு இதெல்லாம் வந்துட்டு இருந்தது இன்ஸ்டாவில். இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்கள் ஆடிஷன் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆடிஷன் வந்துட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. பாப்பா பண்ணிட்டா. நான் ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு சரி நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி வந்தாச்சு. அடுத்த நாள் கால் வந்துச்சு, இன்னொரு ஆடிஷன் பண்ணணும் மறுபடியும் வாங்க. எங்களுக்கு என்னென்னலாம் யோசிக்கல, மறுபடியும் கூப்பிட்றாங்களா மறுபடியும் போகலாம். அப்புறம் அங்கே போனால் இன்னொரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. பாப்பா நல்லா பண்ணுறா, இன்னொரு ரோல் ட்ரை பண்ணலான்னு ஹெச் வினோத் சார் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு அந்த ரோலுக்கு பாப்பாவை ஆடிஷன் பண்ண உடனே சில இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு பண்ணிவிட்டு பாப்பா தான் பண்ணுறா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்த ரோல் வந்து வேற. இப்போ பண்ண விஜய் ரோலுக்கு நாங்கள் ஆக்சுவலாக கூப்பிடல. ஃபர்ஸ்ட் வேற ரோலுக்கு தான் கூப்பிடலாம். T69லேயே வேற ஒரு பாப்பா ரோல் இருந்திருக்கு. அப்போ வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா பாப்பா நல்லா பண்றா, ஸோ எந்த ரோலுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போதான் எங்களுக்கு விஜய் ரோலுக்கு பண்ண போறா, தளபதி பொண்ணா பண்ண போறாங்க. ஆனா நீங்க போன ரோல் வேற கிடைச்சது, பெரிய ரோல் கிடைச்சிருக்கு. ஆஹா பாத்தீங்களா? அப்ப ஏதோ ஒரு சின்ன சீனா இருந்திருக்கும், ஆனா உங்களுக்கு பாத்தீங்களா பெரிய சீனே கிடைச்சிருக்கு.
அது என்ன சீன் தான் தெரியல. அது ஆமாம் அந்த சீன் நான் சீன் தெரில, நானும் பார்க்கல. பட் ஓகே, ஏதோ ஒன்று நல்ல சீன் கிடச்சிருக்குல்ல, அப்புறமா ஓகே தானே? ஓகே ஓகே தான். சரி, விஜய் சார் மூவிஸில் உங்களுக்கு எந்த மூவி ரொம்ப ஃபேவரட்? வந்து கில்லியா, எல்லா மூவியும் பிடிக்கும். துப்பாக்கியா, கில்லி பிடிக்கும், தெரி பிடிக்கும், துப்பாக்கி பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும், நண்பன் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். எல்லா படமும் லைனாக சொல்கிறீங்க. எல்லா மூவி ஃபேவரட் தான். சரி, உங்களோட ட்ரீம் என்ன ஆசைப்படுறீங்க நீங்கள்? இல்லை, அது அவளோட விஷயம் தான். இப்போ நாங்கள் எதுவும் டிசைட் பண்ணல, இதுதான் ஆகணும் அதுதான் ஆகணும். இப்போ ஆக்டிங்லேயே வந்து அவள் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறா, அதனால தான் நம்ம கைடு மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், சப்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு ஆக்டிங் வருதுன்னு? ஃபஸ்ட்டு நான் வந்து டான்ஸ் மூலமாக தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு 1.5 வயசு இருக்கும்போது நான் ஜஸ்ட் வீட்டில் நம்ம ஆடிட்டு இருப்போம்ல, அப்போ வந்து அப்படியே ரிப்ளிகேட் பண்ணான் என்ன பண்ணுறோன்னு. ஓகே, இவளுக்கும் டான்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அப்போ தான் கண்டுபிடிச்சி டான்ஸ் கிளாஸ்லலாம் சேர்த்தது. அப்போ எங்கள் அப்பா அந்த டைமில் தான் ரீசெண்ட் இறந்துருந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ எனக்கு அதுலேருந்து வரேன்னு தெரியல. சரி, இவ குட்டி குட்டியாக டான்ஸ் ஆடுற வீடியோஸ் நான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அது வரவும்ல ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணி பார்க்குறேம்மா அப்படின்னு அவளே தான் கேட்டா. ஓ, அவ்வளவு கேட்டா? எத்தனை வயசு இருக்கும் அப்போ உங்களுக்கு? அப்போ ஒரு 2.5 அப்படிதான் இருக்கும். 2.5 வயசுலயா? அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா அப்பதானே அந்த டைம்ல தானே இன்ஸ்டா ரீல்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக டிக்டாக்ல சும்மா வீடியோஸ் போட்டு அப்போ பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம் வந்தீங்க. ஓகே, அப்போ அவங்களே கேட்டாங்க இந்த மாதிரி எடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, 2 to 3 வயசுல அப்ப அந்த மாதிரி வந்து என்ன கேட்டாங்க? அவங்க கேட்ட வீடியோ ஞாபகம் இருக்கா? அதுதான் என்ன வீடியோன்னு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. குட்டி குட்டி காமெடி வீடியோஸ், வடிவேலு வீடியோஸ் அது மாதிரி நான் அது பண்ணி பார்க்குறேன், ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பண்ணும்போது சரி பண்ண ஆரம்பிச்சா லிப்ஸிங்க்லாம். அப்போல்லாம் வந்து டான்ஸே எப்படின்னா நான் பின்னாடி ஆடுவேன், அந்த வீடியோலே தெரியும் அவள் யாரையோ பார்த்து ஆடிட்டு இருக்கான்னு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி அவளே ப்ராக்டிஸ் பண்ணி அவளே ஆட எங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரிஞ்சது. அப்புறம் ஒரு 3 years 3.5 கிட்ட வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ஒரு ஆடிஷன் வந்தது. ஒரு ரதிஸ்ரீங்கிற மேம் வந்து ஆடிஷன் நடக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு. அப்போ தான் எங்களுக்கு சைரன்ற மூவி தான் ஃபஸ்ட்டு மூவி தான் ஃபஸ்ட் அடுத்த மூவிக்கு தான் வந்திருக்கீங்க, சைரன் மூவி. ஓகே, ஆண்டனி பாக்யராஜ் சாரோட டைரக்ஷனில் தான் எங்களுக்கு. ஆமாம், டைரக்ஷனோட ஜெயம் ரவி சாரோட. அப்புறம் அங்கேருந்து மேனேஜர் வந்து சுந்தரிக்கு ஆடிஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஓ, அங்கே இருக்க மேனேஜர் தான் சுந்தரிக்கு இல்லை ஆமாம், அப்போ தான் அவங்களும் நியூயாக போனாங்க, ஆடிஷன் வர சொன்னாங்க. அங்கேயுமே ஒரு பாப்பா பண்ணிகிட்டு இருந்தா. அந்த பாப்பா பார்த்து நான் வர தடவை பண்ணிட்டா. அந்த அக்கா பார்த்தோன்னே இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு இவளுக்கு தோணுச்சு. சார் நான் டேரக்டர்கிட்ட போய் நான் இன்னொரு தடவை பண்ணி காட்டுட்டா அப்படின்னு கேட்டுட்டு இவ்வளோ போய் கேட்டேன். இன்னொரு தடவை ட்ரை பண்ணவா அப்படின்னு கேட்டோன்னே சரி போயிட்டு மறுபடியும் பண்ண வச்ச உடனே தான் செலக்ட் பண்ணாங்க. அதில் ஓ, அப்புறம் தான் சுந்தரி வந்து அப்புறம் செல்லமே வந்துட்டு அப்புறம் வந்து ஜனநாயகன் மூவி. சூப்பர், விஜய் சார் மூவி சூப்பர். இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு. சூப்பர். சரி, இப்போ விஜய் சார் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? லவ் யூ விஜய் மாமா. ஓ, சூப்பர். ஓகே, உங்களுக்கும் வந்து சினிமாவுலகம் டீம் சார்பாக ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்தடுத்து நீங்கள் நிறைய மூவிஸ் நடிக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, பாய். பாய். சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.